இன்னொரு பக்கம் கிராண்ட் மாஸ்டர் குழு ஒரு சிறப்பு வேட்டைக்கு செல்வதாக இவனுக்கு தகவல் கிடைத்தது. அந்த ஆபத்தான ஏலியன் மிருகம் காளை மாட்டு தலையுடன் கொரில்லா உடலுடன் கொடூரமாக காட்சியளித்தது. எலும்பை நசுக்குவது போல சுற்றி நின்ற ஆயிரக்கணக்கானரை துவம்சம் செய்து கொண்டிருந்தது. இந்த மிருகம் கிராண்ட் மாஸ்டர் இறுதியாக தன்னிடமிருந்த டெவில் சோல் சக்தியை ஏவுகணையாக மாற்றி அந்த மிருகத்தின் நெஞ்சில் பாய்ச்சினான். அந்த மிருகம் இன்னும் ஆக்ரோஷமடைய வேறொரு ஈட்டி அந்த மிருகத்தை தாக்கி அழித்தது. இறந்த மிருகத்தின் உடலின் மீது தங்க கவசம் அணிந்த ஒருவன் வந்து நின்றான். அவனை பார்த்து மொத்த நகரமும் அதிர்ச்சியானது. அந்த மிருகத்தின் டெவில் சோலை கைப்பற்றிய அவன் மின்னல் வேகத்தில் மறைந்தான். கிராண்ட் மாஸ்டராலேயே கொல்ல முடியாத மிருகத்தை டாலர் என்ற ஒருவன் கொண்டது. நகரம் முழுவதும் காட்டுத்தீ போல் பரவியது. டாலரை பல படைகள் தேட ஆரம்பித்தது. கிராண்ட் மாஸ்டரிடமிருந்து திருடிய டெவில் சோலை யாருக்கும் தெரியாத ஒரு ஆபத்தான இடத்தில் மறைத்து வைப்பதற்காக சென்றான் டாலர். அங்கே இருக்கும் கொடிய ஜந்துக்கள் கடித்தால் யாராக இருந்தாலும் நொடி பொழுதில் மரணம்தான். இதை தெரிந்தும் தன் தங்க கவச உரையோடு உள்ளே நுழைந்தான் அகிலன். உயிரே போனாலும் இந்த டெவில் சோலை யார் கைக்கும் கிடைக்க விட மாட்டேன் என்று நினைத்தபடி அகிலன் வேகமாக உள்ளே செல்ல ஏற்கனவே இறந்த வீரர்களின் தசைகளும் எலும்புகளும் ஆங்காங்கே சிதறி கிடந்தது. அவசரப்பட்டு இங்க வந்துட்டோம் போல, திரும்பி போறதுக்கு எந்த வழியுமே இல்லையே என்று யோசித்துக் கொண்டிருந்த அகிலன் திடுக்கிட்டு போகும் அளவுக்கு ஒரு குரல் கேட்டது. டாலர், நீ தப்பிக்க முடியாது, அப்படியே அசையாம நில்லு என்று ஒரு குரல் எச்சரிக்க அங்கே ஏற்கனவே கிராண்ட் மாஸ்டருடன் தன் படையுடனும் நின்று கொண்டிருந்தாள் விபாஷா. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.